வெல்கம் டு மை சேனல் புது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தியும் தால். இதுக்கு முதல்ல சப்பாத்தி மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். சப்பாத்தி மாவு நம்ம தேவையான அளவு, நான் ஒரு 5 பேருக்கு பண்ணுற மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். சப்பாத்தி மாவு கோதுமை மாவு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தாலுக்கு தேவையான 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. குக்கரில் பயத்தம்பருப்பு ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டு நல்ல குழைய வேக விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவை எப்பயுமே கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். பூரிக்கு தேவை கிடையாது, ஏன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் நல்லா ஊறின உடனே சப்பாத்தியை எப்பயும் போல் நீங்கள் சில பேர் ட்ரையாங்கிள் ஆகிடுவாங்க, இல்லை சர்க்கிளாக, அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி இட்டுக்கிட்டு கடாயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சப்பாத்தி கல்லில் போட்டுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பக்கம் சப்பாத்தி நல்லா வெந்ததும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம தால் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, பெருங்காயம், உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு நீங்கள் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் வேணாங்கிறவங்க ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகை போடுங்க. கடுகு நல்லா வெடித்ததும் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போடுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததும் நம்ம பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதும் உப்பு போடுங்க. இந்த தால் அளவுக்கு 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. இப்போ நம்ம உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பழைய வேக வச்ச பயத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை குக்கர்லேருந்து எடுத்துக்கோங்க. அதை இந்த கடாயில் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கும் போல் உங்களுக்கு தோணுச்சுன்னா நல்லா தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. தால் எப்பவுமே கொஞ்சம் ஓட இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல 2 கொதி கொதிச்சோன்னே உங்களுக்கு தெரியும் நம்ம தால் ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை அது மேலே போடுங்க. இப்போ நம்ம சப்பாத்தியும் தாலும் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.